Good morning, students. In the last session, we are seeing chapter number 4, Algorithmic Strategies. In this chapter, we are completed Introduction to Algorithm, Characteristic of an Algorithm, Complexity of an Algorithm, Efficiency of an Algorithm. Now, today, this session, we are going to start a symptotic notation. A symptotic notation. A symptotic notation or language that uses meaningful statement about time and space complexity. The following three asymptotic notation are mostly used to represent time complexity of an algorithm. Big O, that means Omicron. Big O is often used to describe worst case of an algorithm. 2. Big Omega. Big Omega is the reverse of Big O. If Big O is used to describe the upper bound worst case of an asymptotic function, big omega is used to describe the lower bound best case. Big theta. When algorithm has complexity with lower bound, it's equal to upper bound. Say that an algorithm has complexity O of n log n and omega n log n. It actually has the complexity data of n log n, which means the running time of that algorithm always falls in n log n, the best case and worst case. What they are saying is, in algorithm, in the last session, what we are discussed only in the characters, efficiency of the algorithm. So, நம்ம வந்து முழுக்க ஒரு அல்காரிதம்னா என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். எப்படிலாம் இருக்கும், அதோட இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ நாம் அதுக்கு ஒரு மாடியூல் எப்படிலாம் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க. அதில் வந்து சில சிம்பிள்ஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அசிம்ப்டெட்டிக் அப்படிங்கிறது வந்து குறியீடுகள், என்ன மாதிரியான இந்த சிம்பிள்ஸ்லாம் வந்ததுன்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து பிக் ஓ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒமிக்ரான். இது வந்து 15th லெட்டர் ஆஃப் க்ரீக் அல்ஃபபெட்டில் வரும், ரைட்டுங்களா? அதெல்லாம் இல்லாமல் தெரியும், மேத்ஸில் நமக்கு தெரியும். அப்போ ஒரு கிராஃப் ஷீட் நம்ம ட்ரா பண்ணுறோம், இதெல்லாம் சின்ன கிளாஸ்லேருந்தே பார்த்துட்ருப்போம். கிராஃப் ஷீட் ட்ரா பண்ணுறோம் அப்படின்றப்ப அதோடைய ஒவ்வொரு ஸ்டேஜ் லெவலையும் என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லிவிட்டு அதை ட்ரா பண்ணுறோம். அப்போ அந்த ட்ரா பண்ணுறப்ப அந்த கிராஃபோடைய கர்வ் வந்து எந்த அளவுக்கு போய் நம்மளை கொண்டு போயிட்டு அந்த ரிசல்ட்டுக்கு வந்து கீழே அப்பர் லெவல் லோயர் லெவல், அப்பர் கேஸ் லோயர் கேஸ், இந்த தட் மீன் ஒஸ்ட் கேஸ். இதை ஒஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது என்ன சொல்ல வர்றோம், அந்த கிராஃப் ஷீட்டை பார்த்து நம்ம முடிவு பண்ணுறோம் இல்லைங்களா, அதை தான் சொல்கிறாங்க. அந்த ஒஸ்ட் கேஸை மட்டும் டீல் பண்ணுறது வந்து இந்த பிக் ஓ அப்படிங்கிறோம். தென் பிக் ஒமேகா அப்படிங்கிறது வந்து அப்பர் பவுண்ட் ஒஸ்ட் கேஸ். தென் பெஸ்ட் கேஸ், அதை தான் சொல்கிறாங்க. என்னது, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப அதில் வந்து ஒரு அதிகபட்சமான மெமரியை எடுத்துகிட்டு குறைஞ்ச டயத்தில் நம்ம எடுக்கிறப்ப
குறைஞ்ச டயத்தை எடுத்துக்கிடுச்சுன்னா அது வந்து பெஸ்ட்டு கேஸ் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி. ஏன்னா இதே இது வந்து நிறைய மெமரி நிறைய டைம் வர்றப்போ அது வந்து ஒஸ்ட் கேஸ். அந்த கர்வ் வந்து அதிகமாகி அப்படி போகுது. அப்போ வந்து என்ன சொல்கிறோம், அது வந்து ஒஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கிராஃப் சார்ட்டில் எப்படி இந்த மாதிரி ஃபைன் பண்ணுறோமோ அது மாதிரி தான் இந்த அல்காரிதம்லையும் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வர்றாங்க. ரைட்டுங்களா? இந்த ஒமேகாங்கிறது வந்து 24க்கு தட் மீன் லாஸ்ட் லெட்டர் ஆஃப் க்ரீக் அல்ஃபபெட்டில் வந்து வந்துடும். இதை பற்றி அந்த கிராஃப் சார்ட்டில் வச்சு ஐடியா பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ரைட்டுங்களா? தென் நெக்ஸ்ட்டு வந்து டீட்டா, இதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம். இந்த டீட்டா பொறுத்த வரைக்கும் 8th லெட்டர் ஆஃப் க்ரீக் அல்ஃபபெட்டில் வரும். ரைட்டுங்களா? இங்கே வந்து மெயினாக என்ன அப்படின்னா அந்த லோவர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டையும் வந்து எப்படி வந்து நாம் வந்து எந்த இடத்துல பெஸ்ட் கேஸ் அண்ட் ஒஸ்ட் கேஸ் ஆல்வேஸ் ஃபேல்ஸ் இன் n log of n in the best case and worst case, அதை வந்து ரீட்டைன் பண்ணுறது. இது வந்து டீட்டா அப்படிங்கிறதுல தான் சொல்ல வராங்க. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இது வந்து ஒரு மாடியூல். ரைட்டா? சிம்பிள்ஸ். இதை தான் திரும்ப அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா பெஸ்ட் ஒஸ்ட் அண்ட் ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி. ரைட்டுங்களா? அதை தான் சொல்கிறாங்க. எது வந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடியது, ஒஸ்ட்டாக இருக்கக்கூடியது, ஆவரேஜாக இருக்கக்கூடிய அப்படின்ற அதோடைய செயல் திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வர்றாங்க. ரைட்டா? let us assume a list of number of values stored in an array. Suppose we want to search a particular element in the list. The algorithm that searches the key element in the list among n elements by comparing the key element with each element in list sequentially. The best case would be if the first element in the list matches with the key element to be searched in a list of elements. The efficiency in that case would be expressed as big O of 1 because only one comparison is enough. So best case அப்படிங்கிறப்ப என்ன சொல்ல வர்றாங்க, ஒன்லி ஒன் கம்பேரிசன் மட்டும் எடுத்து அதை கம்பேர் பண்ணுறப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டை பெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிமிலர்லி தி ஒஸ்ட் கேஸ், த ஒஸ்ட் கேஸ் in this scenario would be if the complete list is searched and the element is found only at the end of the list or is not found in the list. The efficiency of an algorithm in that case would be expressed big O of n because in comparison is required complete the search. So worst case அப்படிங்கிறதுல வந்து நம்ம என்னது, அந்த அங்கே ஒன்லி ஒன் கம்பேரிசன் சொல்கிறோம். இங்கே நம்பர் ஆஃப் டைம்ஸ் இது ஒஸ்ட் கேஸ். அப்போ வந்து அதை வந்து எதில் அந்த இதில் ஒஸ்ட் கேஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறது. தென் ஆவரேஜ் கேஸ். The average case efficiency of an algorithm can be obtained by finding the average number of comparison is given below. Minimum number of comparison equal to 1. Maximum number of comparison is number of time. In the element not found, the maximum number of comparison equal to n. Therefore, average of comparison equal to n plus 1 by 2. Hence, average case efficiency will be expressed as big O of n. So இங்கே அந்த ஆவரேஜுங்கிறது வந்து டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அதுக்குரிய கால்குலேஷன் என்ன சொல்கிறாங்க, n நம்பர் ஆஃப் டைம் ப்ளஸ் 1/2 ஃபார்முலா நம்ம ஏற்கனவே தெரியும். ஸோ அந்த இதில் ஆவரேஜுக்குரிய ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அதோடைய இது நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ஒஸ்ட் ஆவரேஜ் எஃபிஷியன்சி எப்படி இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் 4.4 அல்காரிதமிக் ஃபார் சர்ச்சிங் டெக்னிக்ஸ். என்ன இங்கே அல்காரிதமிக் சர்ச்சிங் டெக்னிக் மீன்ஸ், நான் வந்து ஒரு நம்பரை வந்து சொல்ல போகிறேன், கண்டுபிடிக்கணும் எனக்கு. அப்போ அந்த ஆல்ரெடி டேட்டாஸ் வந்து கிவன் கொடுத்தாச்சு, அதில் நான் கேட்குற நம்பரை எனக்கு எடுத்துகிட்டு கொண்டு வா அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்போ கம்ப்யூட்டர் அது என்ன பண்ணும், என்னென்ன டெக்னிக்கெல்லாம் அப்ளை பண்ணும். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ரொம்ப வந்து எளிமையாக வந்து
இங்கே உங்களுக்கு வந்து linear search, binary search, then இந்த ரெண்டை பற்றி மட்டும் இப்போ சொல்லியிருக்காங்க. linear search is also called sequential search. It is a sequential method for finding a particular value in a list. This method checks the search element with each element in sequence until the desired element is found or the list is exhausted. In this searching algorithm, list need not to be ordered. So linear search க்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க, sequential search. ஸோ சீக்வன்ஸாகவே அது வந்து ஆல்ரெடி இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து என்ன மாதிரி அது ஆல்ரெடி சீக்வன்ஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து எதையும் ஆர்டர் பண்ண தேவையில்லை. பட் அந்த ஆர்டராக இருக்கிறதுல நாம் சொல்கிறத வந்து எப்படி கண்டுபிடிக்க போகுது, நான் எனக்கு வேணுங்கிற நம்பரை எப்படி அது கண்டுபிடிக்க போகுது அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு டெக்னிக் தான் வந்து என்ன எப்படி கண்டுபிடிக்க போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு சூடோ கோடு எழுதுனா எப்படி எழுதுறாங்க, வா அப்படின்னா pseudocode 1 traverse the array using for loop. First வந்து அந்த அரேஸ் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கல்ல அந்த வந்து லூப்பில் வந்து இருக்குது. 2 in every iteration compare the target search key value with the current value of the list. ஒவ்வொரு சுழற்சியிலையும் அதாவது நம்ம கேட்குற கொடுத்துருக்க நம்பர்ஸில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 நம்பர்ஸ், 100 நம்பர்ஸ், 1000 நம்பர்ஸ், வாட் எவர் இட் மே பி. ஸோ அதில் நான் என்ன நம்பரை ஃபைன் பண்ண சொல்கிறேனோ அந்த நம்பரை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதை ஒவ்வொரு நம்பரோடையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே வரும். இதுதான் அங்கே சொல்ல வர்றாங்க. ஸோ கரண்ட்டு வேல்யூடைய லிஸ்ட்டையும் அந்த சர்ச் பண்ணுறதையும் கம்பேர் பண்ணிகிட்டே வராங்க அந்த டார்கெட்டை அட்டைன் பண்ணுற வரைக்கும். இஃப் த வேல்யூ மேட்ச் display the current index and the value of array. Suppose அந்த இது வந்து current value வந்து நம்ம வந்து index of value உடைய எதை வச்சு வந்து மேட்ச் பண்ணுதுன்னா அதோடைய இண்டெக்ஸ் வேல்யூவை வச்சு தான் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்ல வராங்க. If the values do not match, move on the next array element. ஸோ அப்போ மேட்ச் ஆகலைன்னா அடுத்த எலமெண்ட்டை தேடி போயிட்டே இருக்கும். நம்பர் 3 இஃப் நோ மேட்ச் இஸ் ஃபவுண்ட் டிஸ்பிளே த சர்ச் எலமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட். ஸோ சப்போஸ் இன் கேஸ் நான் கேட்குற நம்பர் அங்கே இல்லை அப்படின்றப்ப நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறத இங்கே சொல்ல வரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். டு சர்ச் த நம்பர் 25 in the array given below, linear search will go step by step in a sequential order starting from the first element in the given array. If the search element is found, that index is returned. Otherwise the search is continued till the last index of the array. In this example, number 25 is found at index number 3. Here see the example. See, first the given value is 10, 12, 20, 25, 30, right? So இந்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேரியபிள் அப்படின்னு நாம் எடுத்துட்டோன்னா the empty memory box அந்த empty memory boxக்குள்ளே நாம் கொடுக்குற வேல்யூஸை கொண்டு போய் உள்ளே வைக்கும் இல்லையா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ அது கான்ஸ்டன்ட் அல்லது வேல்யூஸ் அதுதான் சொல்கிறாங்க. இப்போ அரேயில் வேல்யூ வைக்கிறப்ப இது நார்மலான அரேஸில் வேல்யூ வைக்கிறப்ப அப்போ அது வந்து என்ன பண்ணும், இண்டெக்ஸ் வேல்யூன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த இண்டெக்ஸ் எலமெண்ட்டை எடுத்துக்கிடும். ஏன்னா அது வந்து ஆல்வேஸ் பிகின் வித் 0. ஒரு ட்ரெயினுடைய தண்டவாளத்தில் வந்து எப்படி 2 சைடு இருக்கோ அது மாதிரி தான் இந்த இது வந்து இருக்கும். இப்போ இண்டெக்ஸ் எப்படி இருக்கோ அது ஒரு பகுதினா தென் அதோடைய வேல்யூஸ் 2 சீக்வன்ஸாக ஒரே மாதிரி வந்துட்டுருக்கும், ரைட்டுங்களா? இண்டெக்ஸ் வேல்யூஸுங்கிறது வந்து அதோடைய பொசிஷனையும்
வேல்யூஸுங்கிறது அதுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குங்கிறதையும் அசைன் பண்ணக்கூடியது. ரைட்டுங்களா? ரைட், ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கோம், இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்தது பிரகாரம் 25 அப்படிங்கிற வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் 25 எங்கே இருக்குது அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பார்த்த உடனே வேல்யூஸில் பார்க்கையில் 4th பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். 25 இங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா, இதோடைய இண்டெக்ஸ் நம்பர் என்னன்னு பார்க்கும். 3ல் வந்து 25 இருக்குது. 3ல் தான் அந்த 25 நான் கேட்ட என்னுடைய டார்கெட் வேல்யூ 25 அப்படிங்கிறது இண்டெக்ஸ் வேல்யூ 3க்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் கம்ப்யூட்டருக்கு புரியும். ஸோ நமக்கு தான் அது வேல்யூ 25, ஆனால் அது வந்து அந்த நம்ம வந்து அதை டார்கெட்டாக எடுத்துக்கிடும். பட் அது வந்து சர்ச் பண்ணுறது அந்த இண்டெக்ஸுக்குள்ளே எங்கே இருக்குது அப்படிங்கிறத தான் ஃபைன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் 1 or 2 எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ என்ன சொல்கிறோம், இன்புட் வேல்யூஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளேர் பண்ணுறோம். அதில் நான் என்ன பண்ணுறேன், 5, 34, 65, 12, 77, 35 அப்படின்ற ஒரு வேல்யூஸ் எல்லாம் அரேஸில் டிக்ளேர் பண்ணுறேன். என்னுடைய டார்கெட் என்ன, 77 அப்படிங்கிற வேல்யூ வந்து எனக்கு வேணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணோம், இதை மேலே சொன்ன மாதிரியே அந்த பாக்ஸ் மாதிரியே நீ போட்டு பார்த்தீங்கன்னா உனக்கே புரியும். ஸோ ஃபஸ்ட்டு 0 இண்டெக்ஸ் வந்து 5, 1 is 34, 2 is 65 இண்டெக்ஸ் வேல்யூ, ரைட்டா? 3 is 12, index number 4 is 77, my target is 77, so the index value is 4. ஸோ அந்த அவுட்புட் 4 சொல்கிறாங்க இல்லையா, ஏன்னா அது வந்து என்னது, அதுக்குள்ளே தான் என்னுடைய டார்கெட் வேல்யூ 77 இருக்குது அப்படிங்கிறத இங்கே மீனிங். தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், another arrays declaration, input values of 101, 392, 1, 54, 32, 22, 90, 93 இதெல்லாம் நான் வந்து அசைன்ட் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ இதில் என்னுடைய டார்கெட் வேல்யூ என்னென்னா 200 இதில் கண்டுபிடி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஹவு டு ஃபைண்ட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணோம், என்னோடய இண்டெக்ஸ் என்ன பண்ணோம், ஃபஸ்ட் எடுத்தோடனே அது போய் எடுக்கும், இண்டெக்ஸ் வேல்யூ பார்க்கும். இண்டெக்ஸ் வேல்யூவில் 0ல் என்ன இருக்குது, 101, my target is 200, so not match. Next 1, index is 1, இது வந்து 200 target, not match. Then index 2 is 1, target is 200, not matched. Again 3, 54, 4, 32, 5, 22, 6, 90, 7, 93. Here my target is 200, is matched every index values, but I never found my value. So here the output is not found, answer is not found. So in the system never mention not found. Index value always begin with 0, so that here not found means -1, -1 means not found. So like in this manner ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னது, ஒவ்வொரு முறையும் என்ன பண்ண, அந்த இண்டெக்ஸ் வேல்யூஸை எடுத்து செக் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ இங்கே வந்து அது மேட்ச் ஆகிற அந்த அரேஸ் ஆஃப் வேல்யூஸில் இண்டெக்ஸ் வேல்யூவை எடுத்துகிட்டு போய் பார்த்து டார்கெட் வேல்யூவையும் மேட்ச் பண்ணி ஆன்சர் கிடச்சிருச்சுன்னா இண்டெக்ஸ் வேல்யூவை தான் டிஸ்பிளேக்கு அவுட்புட்டாக எடுத்துகிட்டு வரும். புரிஞ்சுதுங்களா? இது வந்து இட் இஸ் அன் டெக்னிக், ரைட்டுங்களா? இந்த மாதிரி தான் கம்ப்யூட்டருக்கு உள்ள மெமரியில் வந்து ஃபார்மேஷன் இருக்குது. இதை தான் இங்கே சொல்கிறாங்க. இதை வந்து அல்காரிதமாக நம்ம எழுதுகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. எதுக்காக இப்படிலாம் நம்ம எழுதுகிறோம், இன் கேஸ் ஆஃப் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் அடுத்து செய்ய போகிறோம் அப்படின்றப்ப எப்படிலாம் வேல்யூ உள்ளே போய் ஸ்டோர் ஆகுது, வெளியே எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் செட் பண்ணணுன்றதுக்காக தான் இதில் உனக்கு எந்த மெத்தடு செட் ஆகும் அப்படிங்கிறது தான் இதோடைய இது. ஓகே, லைனியர் சர்ச் பார்த்தோம். அடுத்து பைனரி சர்ச். இந்த 5 பைனரி சர்ச்சில் என்ன இருக்குது அப்படின்னா ஏற்கனவே நமக்கு தெரியும். அதாவது என்னென்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி லைனியர் சர்ச் பார்த்தோம் இல்லைங்களா, இதில் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, என்னுடைய வேல்யூஸ் நான் அசைன் பண்ண போகிற வேல்யூ சிம்பிளாக ஒரு 10
ஒரு 50 இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் இந்த லைனியர் சர்ச் வந்து என்னாகும், ஓகே தான், பெஸ்ட். ஆனால் நான் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ், நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து 1000, 10,000, lakh இது மாதிரியான வேல்யூ போயிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகுது, ரொம்ப அதிகமான நம்பர் இருக்கப்ப இந்த இண்டெக்ஸ் வேல்யூ என்ன பண்ணுது, போய் தேடி ஆன்சரை எடுத்துகிட்டு வரணும் இல்லையா. அப்போ நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், மெமரியை குறைவாகவும் பயன்படுத்தணும், குறைஞ்ச நேரத்துலையும் இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்காக ஃபைன் பண்ணது தான் பைனரி சர்ச். அதுக்காக ஃபைன் பண்ணதான் என்னது, பைனரி சர்ச், ரைட்டுங்களா, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பைனரி சர்ச் ஆல்சோ கால்டு ஹாஃப் இன்டர்வல் சர்ச் அல்காரிதம். ஹாஃப் இன்டர்வல் பைனரி சர்ச்சுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க, ஹாஃப் இன்டர்வல் சர்ச் அல்காரிதம். இதெல்லாம் 1 மார்க்கில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். இட் ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் சர்ச் எலமெண்ட் வித்தின் சார்ட்டட் அரே. ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. இந்த பைனரி சர்ச்சில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல லைனியர்ஸ், அதில் வேல்யூஸ் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆர்டரில் தான் இருக்கணும்லாம் கிடையாது. ஆனால் பைனரி சர்ச்சில் என்ன சொல்ல வர்றாங்க, முழுக்க சார்ட்டட் அரே. சார்ட்டட்னா என்ன, வரிசைப்படுத்தப்பட்ட, அதே தான் என்ன, ஆர்டர்டு நம்பர்ஸ் தான் இங்கே இருக்கும். அது ஒரு பாயிண்ட்டு, சரிங்களா. அப்போ அந்த நம்பர் ஆல்ரெடி ஆர்டராகவே வந்துடுது, ஆர்டராகவே வேல்யூஸ் வந்து இருக்குது. அதில் நான் கேட்குற டார்கெட் வேல்யூஸை வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ அது வந்து அதுக்காக இந்த மெத்தடு, சரிங்களா, அவ்வளோதான். The binary search algorithm can be done as divide and conquer search algorithm and execute in logarithmic time, right. ஸோ இப்போ இதுக்கு நம்ம எப்படி சூடோகோட் எழுத போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம், ரைட். சூடோகோட் ஃபார் பைனரி சர்ச் இதில் எப்படி எழுத போகிறோம், ஃபஸ்ட்டு இப்போ லைனியர் சீக்வன்ஸுக்கு எப்படி எழுதணும் அப்படிங்கிறது பார்த்தோம். இண்டெக்ஸ் வேல்யூவை வச்சு தான் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது. அப்போ இங்கே என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள விஷயம். ஸ்டார்ட் வித் த மிடில் எலமெண்ட். எத்தனை எலமெண்ட்ஸ், 10, 100, 1000 எலமெண்ட்ஸ் இருக்கா, 1 lakh எலமெண்ட்ஸ் இருக்கா, எவ்வளோ எலமெண்ட் இருந்தாலும் அதில் மிடில் எலமெண்ட், சென்ட்ரு எலமெண்ட் என்ன அப்படிங்கிறது ஃபவுண்ட் பண்ணும். இதுதான் இதோடைய முக்கியமான ஒன்று, இதில் உள்ளது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபஸ்ட் ஒன். தென் அந்த மிடில் எலமெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு இஃப் த சர்ச் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு த மிடில் எலமெண்ட் ஆஃப் அன் அரே, ஃபார் எக்ஸாம்பிள் த மிடில் எலமெண்ட் வேல்யூ இட்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் அரே by 2, then return the index of the middle element. ஸோ நான் எந்த எலமெண்ட்டை சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது மிடில் எலமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்கிறேன், த மிடில் வேல்யூ இட்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் அரே by 2. ஸோ by 2 போட்டாலே மிடில் எலமெண்ட் அந்த வேல்யூ கிடச்சிரும். தென் த ரிட்டன் இண்டெக்ஸ் ஆஃப் த மிடில் எலமெண்ட் அந்த இது கிடச்சிரும். இப்போ சப்போஸ் நான் வந்து அந்த மிடில் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறேன், அது என்னுடைய சர்ச் எலமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே முடிஞ்சு போச்சு. சப்போஸ் இல்லை, அடுத்து இஃப் நாட் தென் கம்பேர் த மிடில் எலமெண்ட் வித் த சர்ச் வேல்யூஸ். அடுத்ததை தேடும் எப்படி, இஃப் த சர்ச் எலமெண்ட் இஸ் கிரேட்டர் தென் த நம்பர் ஆஃப் மிடில் இண்டெக்ஸ் தென் செலக்ட் த எலமெண்ட் டு ரைட் சைட் ஆஃப் த மிடில் இண்டெக்ஸ் அண்ட் கோ டு ஸ்டெப் 1. அதாவது என்ன சொல்ல வராங்க, அப்போ அந்த மிடில் எலமெண்ட்டில் சென்டரில் ஏன்னா இங்கே என்ன சொல்லிட்டாங்க ஆரம்பத்திலேயே, அதை ஞாபகத்தில் திரும்ப வச்சுக்கோ, பைனரி சர்ச்சுங்கிறது வந்து ஷார்ட்டட் அரேங்கிறது வரிசைப்படுத்தப்பட்ட எண்கள். அப்போ நம்பர் வந்து வரிசையாக தான் போகுது. இது லோ டு ஹை, அதான் சார்ட்டிங்கிறது என்னது, லோ வேல்யூ டு ஹை வேல்யூ. அப்போ இதில் சென்டர் பாயிண்ட் என்னன்னு நான் ஒன்று கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த சென்டர் பாயிண்டில் இன்கேஸ் நான் வந்து கண்டுபிடிச்சது வந்து என்னோடய இண்டெக்ஸ் வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறப்ப அதோட முடிஞ்சிருது. ஆனால் அப்படி இல்லை அப்படின்றப்ப நெக்ஸ்ட்டு என்ன கிடைக்குது அப்படின்றப்ப அந்த கிரேட்டர் அதுக்கு ரைட் சைடு தான்
போகும் அப்படிங்கிறது ஏன் சொல்ல வர்றாங்கன்னா, இதோடைய லெஃப்ட் சைடு ஃபுல்லாக சார்ட்டட் பண்ணிகிட்டே வர இல்லையா, அப்போ அதோடைய குறைஞ்ச வேல்யூஸ் இருக்கும், ரைட் சைடெலாம் கூடின வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத தான் இங்கே ஃபைண்ட் பண்ணிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து திரும்ப அதில் வந்து எது சென்டர் பாயிண்ட்டுன்னு கண்டுபிடிக்கும். இதுதான் அந்த ஆர்டரில் போகும். கோ டு ஸ்டெப் 1 சொல்கிறாங்களே அது. இஃப் த சர்ச் எலமெண்ட் இஸ் லெஸ் தென் த number in the middle index, then select the element to the left side of the middle index and then start with step 1. ஸோ திரும்ப என்ன பண்ணோம், அந்த ரைட் சைடில் வந்து அந்த மிடில் இண்டெக்ஸை கண்டுபிடிச்சி அது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கும். திரும்ப ஸ்டெப் 1 அதே தான், திரும்ப இப்படி ரொட்டீனாக வந்துகிட்டே இருக்கும். இது சொல்கிறாங்க. 2, when a match is found, display success message. If the search element is less than the number of middle index, then select the element to the left side of the middle index and start the step 1. என்ன சொல்ல வராங்க, மிடில் இண்டெக்ஸை கண்டுபிடிக்கும், அது என்னுடைய டார்கெட் வேல்யூக்கு அதிகப்படியாக இருந்தால் ரைட் சைடு போகும். அதான சார்ட்டட் அரேங்கிறது வந்து ஆர்டராக போயிட்டுருக்குன்னு சொல்ல வர்றாங்க. ஸோ அப்போ நம்பர் வந்து அதிகமான நம்பர் எங்கிட்ட போயிட்டே இருக்கும், வலது பக்கமாகவே இருந்துகிட்ருக்கும். ரைட்டுங்களா, லெஃப்ட்டில் ஆரம்பித்து லெஃப்ட் டு ரைட்டு போவோம். லெஃப்ட்டில் லோயஸ்ட் வேல்யூ இருக்குன்னா ரைட்டில் ஹையஸ்ட் வேல்யூ இருக்கும். ஸோ மிடில் கண்டுபிடிக்கிறேன், அது என்னுடைய டார்கெட் வேல்யூவாக இருந்தால் முடிஞ்சு போயிடுச்சு. அப்படி இல்லாட்டி அந்த வேல்யூ வந்து என்னுடைய டார்கெட் வேல்யூ வந்து இப்போ வந்து மிடில் வேல்யூக்கு கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா, அதை விட ஹையாக இருக்குன்னா என்னுடைய அடுத்தது வந்து ரைட் சைடில் இருக்கிறத வந்து எடுத்துகிட்டே போகும். இன்கேஸ் என்ன மிடில் வேல்யூ கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து டார்கெட் வேல்யூவை விட கம்மியாக இருக்கிற பட்சத்தில் லெஃப்ட் சைடுக்கு போகும். இதை தான் ஸ்டெப் 1 போய் திரும்ப வரும் அப்படிங்கிறத இந்த 2 பாயிண்ட்டை வந்து நீ புரிஞ்சுக்கிட்டாலே இது போதும். இதுதான் இதில் உள்ள விஷயம். ஸோ when a match is found, display success message with the index of the element matched. Right. Binary search working principle. இப்போ வந்து எப்படி வந்து அது சூடோகோடு எழுதுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் அது ஒர்க்கிங் பிரின்சிபல் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே இதில் உள்ள ஒரு விஷயம். ஏன்னா ரைட், இப்போ டைரெக்டாக என்ன சொல்ல வர்றாங்க, லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் an array must be sorted first for binary search. The following example describe the step-by-step operation of binary search. Consider the following array of elements. The array is beginning sorted, so it enables to do the binary search algorithm. Let us assume that the search element is 60 and we need to search the location or index of search element 60 using binary search. So இப்போ பாருங்களேன், இந்த வேல்யூவை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த லைனியர் சர்ச்சில் வேல்யூஸ் ஆர்டராலாம் கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள் 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 99. அப்போ இது என்ன ஆகுது, ஆல்ரெடி சார்ட்டர்டு அரே. இது வந்து என்ன ஆகுது, வேல்யூஸ் வந்து ஆர்டராகவே இருக்குது, லோயர் டு ஹையர். இது ஒன்று. அதுக்கு கீழே ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கு. ஸோ இங்கே ஹவு மெனி நம்பர்ஸ்னால் 10ன்னு சொல்லுவோம், அப்படி சொல்லக்கூடாது. இண்டெக்ஸ் வேல்யூ என்னன்னு பார்க்கையில் 0 இண்டெக்ஸ் 0க்குள்ளே என்ன இருக்குது, 10 இருக்குது. 1க்குள்ளே 20, 2க்குள்ளே 30, 3க்குள்ளே 40, 4க்குள்ளே 50, இப்படி தான் இருக்குது. இதுதான் இப்படி தான் எடுத்துக்கிடணும். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் இண்டெக்ஸ் என்ன இருக்குது இங்கே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலி அப்போ ஆட்டோமேட்டிக்காக 10 இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்போ அதில் 10ல் by 2 போட்டோம்னா 10/2 5. அப்போ ஃபிஃப்த்து எலமெண்ட் தான் மிட் எலமெண்ட். ரைட்டுங்களா, என்னுடைய இதில் வந்து மிட் எலமெண்ட்டை வந்து இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், 60 is the mid element அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு we find the index middle element of the array by using this formula. ரைட்டுங்களா, என்ன அது, mid equal to
equal to low plus high minus low by 2. This is the formula. இந்த ஃபார்முலாவை நீ மறக்காமல் நோட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. சரிங்களா? கண்டிப்பாக அந்த ஃபார்முலாலாம் கேட்பாங்க. ரைட், ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகுது, இங்கே மிட் கண்டுபிடிக்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன், இந்த 10/2 அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இங்கே எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா, லோ, அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸில் லோயஸ்ட் எலமெண்ட் என்னது, 0. லோவுக்கு நேரம் என்னது 0 ப்ளஸ் ஹையஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ என்னது 9. ஸோ 9 மைனஸ் low value index, low index 0. So 9 minus 0, right? Then by 2. So what we get 4.5ங்கிற ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல என்ன கிடைக்கும், 4.5. Here it is 0 plus 9 minus 0 by 2 equal to 4.5 is the correct answer. So இங்கே நான் 4 அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிறேன். இண்டீஜர் போர்ஷனை எடுத்துட்டு ஃப்ராக்ஷனல் பார்ட்டை இக்னோர் பண்ணிடணும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ 4 is the mid value of the array. அப்போ இங்கே வந்து என்னது, நான் இதோடைய ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மொத்த எலமெண்ட் 10, 10ல் 2 வகுத்து 5, அப்போ 5வது 60 அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ராங். இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அதன் மூலமாக இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா 4. அப்போ 4th இண்டெக்ஸ் என்ன இருக்குது, 50. ரைட்டா? இதுதான் மிடில் இண்டெக்ஸ். இதை தான் இவங்க சொல்ல வராங்க. ஸோ இதான் மிடில் இண்டெக்ஸ். அதை தான் இந்த மாதிரி பாருங்கள் அப்படிங்கிறதா இங்கே சொல்லுவாங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ மிடில் இண்டெக்ஸ் என்னது 50. ரைட். ஸோ இந்த பைனரி சர்ச்சோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து நம்பர் ஆஃப் இந்த லைனியர் இண்டெக்ஸில் வந்து 1/1 வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதோடைய இது வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த இட்ரேஷன் அதிகமாக அதே மாதிரி நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அதிகமாக ஏன்னா இது டைமும் அதிகமாகும். ஸோ அதை குறைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பைனரி அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்மாக கொண்டு வர்றதுக்காக இந்த வேல்யூவை கொண்டு வராங்க. ரைட்டுங்களா? இந்த மெத்தட். ரைட். நவ் கம்பேர் த search element with the value stored at the mid value location 4. The value stored at the location or index 4 is 50. So நம்ம இப்போ வந்து கண்டுபிடிச்ச மிட் வேல்யூ பிரகாரம் 4th இண்டெக்ஸ் தான் மிட் வேல்யூ. அதில் உள்ள வேல்யூ என்னது 50. 4th இண்டெக்ஸில் உள்ள வேல்யூவான 50 தான் இருக்குது. which is not matched with the search element as the search value 60 is greater than 50. ஸோ என்னுடைய டார்கெட் வேல்யூ என்னென்னா 60. பட் மிட் வேல்யூ என்னது 4th இண்டெக்ஸில் உள்ள 50. இந்த 50 அப்படிங்கிறது என்னுடைய டார்கெட் வேல்யூவான 60யை விட ஹையாக இருக்குது. அப்போ நம்ம ஏற்கனவே அங்கே சூடோகோடு இல்லையில் என்ன சொன்னோம், ஹையாக இருந்தால் ரைட் சைடு போ, லோவாக இருந்தால் லெஃப்ட் சைடு போகணும் அப்படிங்கிறது தான் அதோடைய பாயிண்ட். அப்போ நெக்ஸ்ட்டு நவ் we change our low to mid plus 1 and find the new mid value again using the formula. ரைட்டா? அதாவது இந்த நம்பரில் வந்து 60 எங்கே இருக்குன்றதை மனித மூளை வந்து பார்த்த உடனே கண்டுபிடித்து விடும். பட் கம்ப்யூட்டரானது தெரியாது. அப்போ அதுக்கு அது என்ன செய்யும், சில மெத்தட்ஸ் அதுக்கு தேவை. அதை சொன்னால் தான் அதுக்கு தெரியும். அதை தான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இட்ஸ் அ மெக்கானிசம், அவ்வளோதான். ஸோ இந்த டெக்னிக்கை வந்து நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ப்ரோக்ராம்டாக பண்ணி வச்சுருக்காங்க உள்ள. அதை தான் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. புரியுதா? ரைட், ஓகே. ஸோ இப்போ வந்து என்னுடைய மிட் வேல்யூ 50, அதை விட ஹை, என்னுடைய டார்கெட் வேல்யூயான ஹையாக இருக்குது. அப்போ ரைட் சைடு எடுக்கணும் அப்படின்றேன். இப்போ மிட் வேல்யூ நான் பார்த்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்னது, இங்கே எகெயின் மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி? அப்போ
இங்கே இது வரைக்கும் கண்டுபிடிச்ச சொல்லி, அதாவது ரைட் சைடு தான் போகணும்னு சொல்லியாச்சு. அப்போ ரைட் சைடுங்கிறதுல வந்து ஃபோர்த் இண்டெக்ஸ் மிட்டுங்கிறது ஹோலுக்கும் அதை விட்டுறணும். அதுக்கு ரைட் சைடு இருக்குதுன்றப்ப 5th இண்டெக்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதாவது 5 to 9 5 to 9 ரைட் சைடு இருக்கிறத மட்டும்தான் எடுக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த கலர்ஸை டிஃபர் பண்ணி காட்டியிருக்காங்க, ரைட்டா? அதில் இப்போ ஃபஸ்ட்டு லோயஸ்ட்டு இது எது அப்படின்றப்ப என்னன்னு பாருங்கள். இப்போ மிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். மிட் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் ஐ மைனஸ் லோ பை 2 தானே. அப்போ என்ன பண்ணுறேன், லோ வேல்யூ லோ இண்டெக்ஸ் வேல்யூ என்னது, இந்த 5 to 9ல் 5, ரைட்டுங்களா? நல்லா பாரு, என்ன இண்டெக்ஸ் வேல்யூவை மட்டும் பாரு. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது லோயஸ்ட்டு இண்டெக்ஸ் வேல்யூ என்னது 5. ஸோ 5 தென் ப்ளஸ் ஹையஸ்ட் என்னது 9. ஸோ 5 ப்ளஸ் 9 மைனஸ் 5. ஸோ இப்போ என்ன ஆகுது, 9 minus 5 4, 4 by 2 2, then again 5 plus 2 7. So index is now 7. அப்போ இந்த 7க்கு நான் போகிறேன். இந்த 7க்கு போகிறப்ப என்னன்னா, இந்த இடத்துல our new mid is 7. Now we compare the values stored to location 7 with our target values. என்னது target values 60. இங்கே வந்து ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது, ரைட்டா? ஸோ 60. அப்போ என்னது, இப்போ இன்னொரு விஷயம் வந்துடுது. என்னது, என்னுடைய டார்கெட் வேல்யூ 60, ரைட்டா? இப்போ நான் என்னுடைய செகண்டு இட்ரேஷனில் நான் அந்த இதை பார்க்கையில் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, மிட் வேல்யூ கண்டுபிடிச்சா அந்த வேல்யூ என்னுடைய டார்கெட் வேல்யூவை விட ஹையாக இருக்குது, ரைட்டா? டார்கெட் வேல்யூவை விட ஹையாக போயிடுச்சு. அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே 5 to 9 இண்டெக்ஸில் மிட்டு கண்டுபிடிச்சு பார்த்தா என்னுடைய டார்கெட் வேல்யூவை விட ஹையாக போயிடுச்சு. அப்போ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்னது ஸ்டெப் 1 என்னது, அப்படி அந்த மாதிரி ஹையாக போயிடுச்சுன்னா திரும்ப என்ன பண்ணிக்கிடணும், லோவாக இருக்கிறத லெஃப்ட் சைடை விட்டுறணும். இப்போ ஹை ஆகிடுச்சு, அப்போ அந்த ரைட் சைடை விட்டுறணும். இப்போ லெஃப்ட் சைடை எடுத்துக்கிடணும். அப்போ லெஃப்ட் சைடில் இப்போ நாம் இருக்கிறது இது வந்து என்னது இருக்குது, 5ம் 6ம். இதை தான் பார்க்கணும், 5ம் 6ம். The value stored at location or index 7 is not matched with the search element. search element வந்து என்னது, என்னுடைய இது வந்து 60ங்கிறது தான் டார்கெட். அதான் rather it is more than what we are looking for. So the search element must be in the lower part from the current mid value of the location. அவ்வளோதான். அப்போ வந்து 60 காட்டில் 80 பெரியதாக இருக்குது. அப்போ என்னுடைய டார்கெட் 60, 80ங்கிறது ஹை ஆகிடுச்சு. ஸோ அப்போ அதை நான் விட்டுறேன். தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு கிடச்சிருக்கிறது 2 தான். எனது 6 இண்டெக்ஸ் வேல்யூ 5 and 6. The search element still not found. ஆனால் இன்னும் என்னுடைய ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலை. அதுதான் hence we calculated the mid again using the formula high equal to mid minus 1. So mid equal to low plus high minus low by 2. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம், இதில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா என்ன சொல்கிறோம், எனக்கு இருக்கிறது 2 தான். ஒரு லோ ஒரு ஹை, அவ்வளோதான். ஸோ லோ வேல்யூங்கிறது 5th இண்டெக்ஸ், ஹைங்கிறது 6th, அவ்வளோதான். ஸோ 5 is the low plus low is the 5 plus high is a 6th index. So 6 minus lowest value என்னது 5. So by 2. So 6 minus 5 1 by 2. அப்போ லோயஸ்ட் என்ன ஆல்ரெடி என்ன இருக்குது 5. அப்போ அந்த 5 ப்ளஸ் 1 by 2. அப்போ 5 + 1 by 2 நம்ம எப்படி எடுத்துக்கிடலாம், கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும், ஸோ 10 + 1 by 2. 10 + 1 by 2. So what we get,
5.5. அப்போ 5.5ல் வழக்கம் போல் நம்ம ஃப்ராக்ஷனல் போர்ஷனை இது பண்ணிவிட்டு இன்டீஜர் போர்ஷனை மட்டும் எடுத்தோம்னா 5ன்னு கிடைக்கும். ஸோ 5th இண்டெக்ஸ் என்ன இருக்குது? 60. என்னுடைய டார்கெட் என்னது? 60. ஸோ இப்போ இது ரெண்டும் மேட்ச் ஆகிடுச்சு. Now we compare the value stored location at 5 with our search element. We found that it is match. So finally we can conclude that the search element 60 is found at location or index 5. For example, we take the search element as 95. For this value, this binary algorithm return unsuccessful result. So இப்போ ஃபைனலி என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம வந்து நம்மளுடைய டார்கெட் வேல்யூ வந்து 95 60 நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்கிறோம். டார்கெட் வேல்யூ அதை கண்டுபிடிச்சிருச்சு, கன்க்ளூஷன் வந்துடும். சரியா? இன் கேஸ் அனதர் எக்ஸாம்பிளில் வந்து ஒரு 95 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்? இதில் எஸ் எதுவுமே இருக்காது. அப்போ நாட் ஃபவுண்டு வரும். தட் மீ -1. ரைட்டா? இதே மாதிரி தான் இதைத்தான் இங்கே சொல்ல வர்றாங்க. அங்கே சொன்ன அந்த லைனியர் சொன்னதில் இதை சொல்ல வர்றாங்க. ரைட்டுங்களா? இது பைனியோ search. ரைட்டுங்களா? ரைட். Now next சார்ட்டிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ஷார்ட்டிங் டெக்னிக் அப்படின்றத நம்ம இப்போ எடுத்தோன்னா it will be take some time, so that I think it's enough for now. See my dear students, today what we are seeing symptotic notation குறியீடுகள் அப்படிங்கிறதுல எடுத்துட்டோம்னா என்னது பிக் ஓ, பிக் ஒமேகா, பிக் டீட்டா இதெல்லாம் பார்த்தோம். அதில் பெஸ்ட் கேஸ், ஒஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ் பார்த்தோம். அடுத்து அல்காரிதம்னுடைய டெக்னிக்கில் மெயினான 2 டெக்னிக்கை சொல்லியிருக்கேன். இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிக் கொஸ்டினில் வரும். ஏதாவது ஒரு மெத்தடு கண்டிப்பாக நிச்சயமாக எக்ஸாம்பிளோட 5 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த 2 லைனியர் சர்ச்சுக்கும் பைனரி சர்ச்சுக்கும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதில் உள்ள டிஃப்ரென்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியலைன்னா திரும்ப வந்து நீங்கள் வந்து ஏன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னன்றது திரும்ப நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? ரைட். ஓகே, நவ் வி கம்ப்ளீட் திஸ் செஷன். ப்ளீஸ் ஒர்க் அவுட் திஸ் above examples, then only we can get the further development. சரிங்களா? அடுத்தடுத்து நம்ம போகணுன்னா இது ஒரு வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே இன்சைடு வந்து எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இது சொல்கிறோம். ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்க சொன்னோம்னா அது என்ன பண்ணும்? கம்ப்யூட்டர் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு குழந்தை மாதிரி, அதுக்கு வந்து தெரியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். அப்போ அதுக்கு ஒரு டெக்னிக்கை சொல்லணும். அந்த டெக்னிக் தான் இது. அப்போ வந்து ஒரு அல்காரிதம் எழுதையில் நான் எந்த மெத்தடை எடுத்துக்கிட்டால் இது சூட் ஆகும் அப்படின்னு நாமளாக பிளான் பண்ணிக்கிறோம் இல்லையா? இதுதான் கம்ப்யூட்டரில் வேல்யூஸ் சொன்னோன்னே அதில் எது பெஸ்ட்டு சர்ச் மெத்தடோ அது சூஸ் பண்ணி அதுக்கான ஆன்சரை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுல இல்லை, இந்த விஷயங்களை தான் இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ரைட்டுங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ let us meet on the next session. Okay, thank you.